இந்த ஹீரோ இவ்வளவு பயங்கரமா நடிச்சும் இந்த படம் வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. அதாவது இந்த படம் சரியா போகல. எந்த படத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, விஷால் அவர்கள் நடிச்ச அயோக்கிய படத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா விஷால் சாருக்கு அப்படியே ஆப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த கேரக்டருக்கு விஷால் சார் தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் கண்டிப்பா. இந்த படத்தோட கதை வந்து பாத்தீங்கன்னா டெம்பர் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். ஸோ என்டிஆர் வந்து அதுல பயங்கரமா பண்ணியிருப்பாரு. அதாவது ஜூனியர் என்டிஆர் சார் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பாரு அந்த டெம்பர் படத்துல. ஆனா இந்த படத்துல வந்து விஷால் வந்து அவரோட ஆக்டிங் எல்லாம் பயங்கரமா இருக்கும், எந்த குறையுமே இல்லை. நிஜமாலே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வெறுப்பேற்றுற மாதிரியான ஒரு போலீஸ் ஆபீசரா சூப்பரா நடிச்சிருப்பாரு. கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா வந்து இறந்து போயிருப்பாரு, நீதி கோசம் போராடி வந்து இறந்து போயிருப்பாரு. ரொம்பவே நல்ல படம் தான் இது. ஆனா அந்த டைம்ல வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது சரியா போகல இந்த படம். அது நிறைய பேர் வந்து விஷால் அவர்களை வந்து காரணமா சொன்னாங்க. ஆனா விஷால் அவரோட ஆக்டிங் வந்து இந்த படத்துல ரொம்பவே அருமையா இருந்துச்சு. சொல்ல போனா இந்த படத்தை நடிச்ச எல்லாரோடையுமே வந்து பாத்தீங்கன்னா விஷால் அவர்கள் சூப்பரா நடிச்சிருந்தாரு இந்த படத்துல. அதாவது எனக்கு புரியல ஏன் இந்த மாதிரி ஒரு அதாவது மசாலா படங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா படம் வந்து ஓட செய்யுது. இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து மக்கள் வந்து பார்க்க தவறுறாங்கன்னு தான் நான் இந்த படத்தை பார்க்கும்போது நான் ஃபீல் பண்ணேன். நிஜமாலே விஷால் அவர்கள் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. நீங்க இந்த படத்தை பார்க்கலாம், கண்டிப்பா பாருங்க. ஒரு நல்ல படம் தான் இது.